சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அவன் அருளாலே எல்லாம் அவன் செயல், முப்பொழுதும் நற்றுணையாவது நமச்சிவாயமை. சிவமே தவம், தவமே சிவம். அன்பிற்கினிய சொக்கநாத பெருமானே, அகில உலகத்தை காத்தருளும் சொக்கநாத பெருமானே, உன் பேரருளோடு உன் திருவடியை பணிகிறேன். எவனடி சேர்ந்தாருக்கும் அழிவுண்டாம் அழிவில்லை, சிவனடி சேர்ந்தாருக்கு அகில உலகை ஆளும் சொக்கநாத பெருமானே. அண்டத்தையும் பிண்டத்தையும் காக்கும் ஆளவாய் அரசனே, உன் திருவடிகள் போற்றி போற்றி. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளோட அறிஞர் சிவபெருமான. அதனால அவரை உருகி கேட்காமல் இல்லை என்று சொல்லாமல் மாறி வழங்கும் வள்ளல் பெருமான் சிவபெருமான். இதுதான் மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லியிருக்காரு. வேண்டத்தக்க தருவாய் நீ வேண்டும் முழுவதும் தருவாய் என்று. பேதம் போற்றாத பெருங்கருணை கொண்ட சிவபெருமான் தான் முழு முதல் கடவுள் என்று உணர்ந்து வழிபடுவோம். ஈசனிடம் வேண்டக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு, அதாவது பின்வாங்குதல். ஈசனிடம் எதை கேட்டாலும் சரி, கேட்காமல் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வேணுமோ அதை வள்ளல் மாறி கொடுக்கக்கூடியவர் நம்ம சிவபெருமான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய துயரங்கள் மலை போல இருந்தாலும் அதை எண்ணி மன வருந்தி நம்ம சிவபெருமான்கிட்ட இதையெல்லாம் சரி பண்ணி எனக்கு ஆனந்த வாழ்வழிப்பாயின்னு கேட்டால் மட்டும் போதும். அதை விட்டுட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்கு, எனக்கு தான் இப்படி நடக்கு, எம்பெருமானே நீ பார்க்குறியா இல்லையா அப்படின்னு புலம்புறதை விட்டாலே போதும். புலம்பலை மட்டும் சிவபெருமான் கிட்ட சொல்லாமல் நம்ம மனம் ஒருபோதும் சிவ வழிபாட்டிலிருந்து பின்வாங்காமல் இருந்தால் எந்த காரணம் இருந்தாலும் சரி, ஈசன் நம்மளை பின்வாங்கவே மாட்டார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சொக்கன